இது ஐசோபேட்ஸ். அதாவது இந்த பூச்சியை எப்படி நம்ம வீட்டில் கண்டெய்னரில் வளர்க்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது இந்த ஐசோபேட்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டான கண்டெய்னர் வேணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த மினி வெர்ஷன். மோஸ்ட்லி டிரான்ஸ்பரண்ட்டான கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக ஃபுல்லி கலர்டாக நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் லைட் வந்து உள்ளே கம்மியாக தான் போகும். இப்போ செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு கோகோபீட் 40% அண்ட் வெர்மி கம்போஸ் 40% ஆட் பண்ணி ஈக்குவலாக வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஓரம் கொஞ்சம் கேப் விடுங்க. ஒரு 20% கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்பாக்டம் மாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இது மாய்ஸ்சர் அண்ட் அந்த ஹுமிடிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு பக்கம் ட்ரையாக இருக்கும், இந்த பக்கம் வந்து அந்த தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே ஈரமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் 3 to 4 days வாட்டர் ஸ்ப்ரே பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எப்பயுமே கொஞ்சம் ஈரம் மெயின்டைன் ஆகும். ஸோ அங்கே கொஞ்சம் தூவிக்கோங்க. ஏதாவது ஒரு உரம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பாக்னம் மாஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்டர்நெட்டில் கிடைக்கும். இன்கேஸ் கிடைக்கலன்னா பீட் மாஸ் வந்து உங்கள் லோக்கல் நர்சரியில் கிடைக்கும். அதை கூட நீங்கள் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்கே இந்த மாஸை கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் கால்சியம் பவுடர். இதுவும் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இதை ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி ஆல்ரெடி இருக்க அந்த மிக்சரோட இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்சியம் சப்ளிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐசோபேட்ஸோட ஷெல்லுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து கோர்க் பார்க் இல்லைனா டீகே ஆகிட்டு இருக்க எந்த வுட்டாக இருந்தாலும் நீங்கள் மைக்ரோ ஓவன் பண்ணியோ இல்லை வாட்டரில் ஜஸ்ட் ஹீட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோர்க் பார்க் நீங்கள் ஆட் பண்ணால் இன்னுமே பெட்டர். ஸோ அதோட அந்த தூள் உடஞ்சதுலாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லோட்டஸ் பாட்ஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து ஹைடிங் ஸ்பாட்டாகவும் ரியாக்ட் ஆகும். ஸ்ப்ரிங் டைல்ஸ் அண்ட் ஐசோபேட்ஸ் ப்ரீட் ஆகிற இடத்துக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கால்சியம் சப்ளிமெண்ட்டுக்கு இந்த கட்டில் ஃபிஷ் போன் நீங்கள் பாதி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லீஃப் லிட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜாக் ஃப்ரூட், கொய்யா இலை, ஆல்மண்ட் லீஃப், இந்த மாதிரி. ரொம்ப முக்கியமான பார்ட், இந்த மாதிரி ஒரு மிஸ்ப்ரே வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இது வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கும். இதையும் கண்டிப்பாக நீங்கள் 2-3 days கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், செட்டப் முடிஞ்சுது. இதில் ஸ்ப்ரிங் டைல்ஸ் வந்து ஆட் பண்ணால் அது ஃபங்கஸ் ஆச்சுன்னா அதை சாப்பிட ஆரம்பிக்கும். ஓவரால் செட்டப் இவ்வளோ தான். இதில் நீங்கள் ஐசோபேட்ஸ் தாராளமாக சூப்பராக வளர்க்கலாம். அந்த ஹோல்ஸ் வந்து நீங்கள் ஏர் சர்க்குலேஷனுக்கு போகணும். அது ஸ்பாக்னம் மாஸ் ஆட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைட் ட்ரை ஏரியாவாக கன்சிடர் பண்ணி அங்கே தான் இதை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த செட்டப்பில் யூஸ் பண்ண எல்லா பொருட்கள் அதோட லிங்க் எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஐசோபேட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் ஆயிரும்.